என் இனிய மாணவ மாணவிகளே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது the last part in biotechnology, NCERT as well as ஸ்டேட் போர்டுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். உயிர் தொழில் நுட்பவியலிலே கடைசி பகுதிக்கு வந்திருக்கிறோம். எல்லாத்துலயுமே என்ன அப்படின்னா obtaining the foreign gene product. அயல் ஜீன்கள் புகுத்தப்பட்டதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பொருட்கள், எந்த ஒரு ஜெனடிக் இன்ஜினியரிங் பண்ணாலும் ஆர் டிஎன்ஏ டெக்னாலஜி பண்ணாலும் டிரான்ஸ்ஜெனிக் ஆர்கானிசம் உண்டாக்கினாலும் அயல் ஜீன்கள் புகுத்தப்பட்ட தாவரங்கள் விலங்குகளை உருவாக்கினாலும் ஃபைனலி we need the product. இறுதியிலே நமக்கு தேவையான பொருட்கள் கிடைக்கப்பெற வேண்டும். So our DNA technology ultimate aim to produce the desirable protein. இந்த இணைக்கப்பட்ட டிஎன்ஏ தொழில்நுட்பத்தின் முக்கியமான நோக்கம், முதன்மையான நோக்கம் to produce the desirable protein. நமக்கு தேவையான புரதத்தினை பெறுதல். ஏற்கனவே மாலிகுலர் பயாலஜிலேயே படிச்சிருக்கோம். சென்ட்ரல் டாக்மா ஆஃப் மாலிகுலர் இன்ஜினியரிங் மாலிகுலர் ஜெனடிக்ஸ் இஸ் புரோட்டீன் சிந்தசிஸ். மூலக்கூறு அறிவியலின் முக்கிய நோக்கமே என்ன? தேவையான புரதத்தை பெறுதல். புரோட்டீன்ஸ் ஆர் known as the body builders. நம்ம ஆர்னால்டு மாதிரி டெவலப் ஆகணும்னு ஆசைப்பட்டால், பொமனாட்டி கோயண்டல் கர்ணம் மல்லேஸ்வரி மாதிரி டெவலப் ஆகணும்னு ஆசைப்பட்டால் we need proteins. So desirable proteins, தேவையான புரோட்டீனை பெறுதல். அப்ப we are getting the protein through recombinant technology, DNA technology. இணைக்கப்பட்ட டிஎன்ஏ தொழில்நுட்பத்தின் மூலமாகத்தான் இந்த புரதத்தை நாம் பெறுகிறோம். So the proteins are known as recombinant proteins. இவ்வாறு இணைக்கப்பட்ட தொழில்நுட்பம், இணைக்கப்பட்ட டிஎன்ஏ தொழில்நுட்பத்தின் மூலமாக பெறப்படுகின்ற புரதத்தினை நாம் recombinant புரதம் அல்லது இணைவு புரதம், இணைக்கப்பட்ட புரதம் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். Any protein encoding gene is expressed in a heterologous host. ஹோமோலாகஸ்னா அமைப்பொத்த உயிரினங்கள். ஒரு புரோட்டீனுக்கான ஜீன் எடுத்து தொடர்பற்ற மற்றொரு உயிரினத்தின் உட்புறத்தை அறிமுகப்படுத்தி அங்கேருந்து நம்ம புரதத்தை பெற்றோம் என்றால் அதை நம்ம என்ன சொல்லுவோம்? ரீகாம்பினன்ட் புரோட்டீன் சொல்லுவோம். இணைக்கப்பட்ட புரதம் அல்லது இணைவு புரதம் என்று வைத்துக் கொள்ளலாம், அல்லது இணைக்கப்பட்ட தொழில்நுட்பத்தின் மூலம் பெறப்பட்ட புரதம். ஹோமோலாகஸ் அப்படின்னா அமைப்பொத்த உயிரினம்னு அர்த்தம். From the heterologous host, தொடர்பற்ற உயிரினம். சத்திமூர்த்திட்டேருந்து இன்சுலின் ஜீனை கழட்டி சம்பந்தமே இல்லாத ஈகோலை பாடியில இன்ட்ரடியூஸ் பண்ணி ஈகோலேன்னு நீ எதை எடுத்துக்கிற, யூ கெட் த இன்சுலின் சுமலன். இது மாதிரி தொடர்பற்ற உயிரினங்களின் ஓங்குயிரின் உட்புறத்தை செலுத்தி நாம் தேவையானவற்றை பெறுகின்றோம். ஸோ இந்த ஹோஸ்டுக்கு பேரு ஹெட்டரோலாகஸ் ஹோஸ்ட் பேர். ஹோமோலாகஸ்னா அமைப்பொத்த, ஹெட்டரோலாகஸ்னா தொடர்பற்ற அல்லது அமைப்பு ஒத்து வராத தாவரங்கள் அல்லது விலங்குகள். வேணுங்கிற புரோட்டீன் என்ன? ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இன்டர்ஃபெரான்ஸ், இன்டர்லூக்கன்ஸ், இன்சுலின், ஹியூமன் growth ஹார்மோன், சொமாட்டோஸ்டாட்டின், சிங்கிள் செல் புரோட்டீன். எதை வேணாலும் ஸ்மால் ஸ்கேலா ப்ரொடியூஸ் பண்ணணும், கொஞ்சோண்டு ப்ரொடியூஸ் பண்ணணும்னா குட்டி லேப் இஸ் மோர் தேன் சஃபிஷியன்ட். லார்ஜ் ஸ்கேல் ப்ரொடக்ஷன் சத்தியமூர்த்தி நிறைய பேரை ரீச் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டா ஒன்லி த்ரூ யூடியூப் இட் இஸ் பாசிபிள். ஒரு நாளைக்கு 1500 குழந்தைகள் வீடியோவை பார்க்கலாம். ஸோ லார்ஜ் ஸ்கேல் ரீச், அந்த பெரிய அளவுல போனோம் அப்படின்னா அதுல போனால்தான் போக முடியும். இப்ப கிளாஸ்ல உட்கார வச்சா 10 குழந்தைகளோ 20 குழந்தைகளோ 30 குழந்தைகளோ 40 குழந்தைகளோ 50 குழந்தைகளோ வச்சு சொல்லி தர முடியும். அதே மாதிரிதான். ஸோ சின்னோண்டு வேணும், கொஞ்சோண்டு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன்னா small quantity of the proteins are needed we get from the lab. சின்ன லேப்லயே நம்மளால தயார் பண்ண முடியும். நிறைய வேணும்னு ஆசைப்படுற, சிங்கிள் செல் புரோட்டீன் ஊர்ல இருக்கிறவா எல்லாருக்கும் தரணும்னு ஆசைப்படுற, so large scale production, the instrument used is bioreactor or fermenter. அதிக அளவில் தேவையான பொருட்களை பெற வேண்டும் என்றால், புரதத்தினை பெற வேண்டும் என்றால் அதற்கு பெரிய உபகரணம் தேவை. அதோட பேரு பயோ ரியாக்டர், உயிர் உலைக்கலன், ஆர் ஃபெர்மென்டார், நொதி கலன் பேர். ஸோ இன்டர்ஃபெரானோ, இன்டர்லியூக்கினோ, இன்சுலினோ, சிங்கிள் செல் புரோட்டீனோ, ஹியூமன் growth ஹார்மோனோ, சொமாட்டோஸ்டாட்டினோ, ஆன்டிபயோட்டிக்ஸோ எதையோ நிறைய வேணும்னு ஆசைப்பட்டேன்னா
அதை தயார் பண்றதுக்கு ஊசாரத்துக்கு பேர் தான் என்ன? ஃபெர்மெண்டர் ஆர் பயோரியாக்டர். சைஸ் எவ்வளவுன்னா 100 to 1000 லிட்டர்ஸ். நம்ம தொப்பாலியை எடுத்துட்டேன்னா 1.5 லிட்டர்ல இருந்து 2-3 லிட்டர் கொள்ளும். 1000 லிட்டர்னா எவ்வளவு பெருசு இருக்குன்னு பார்த்துக்கோ. நம்ம வீட்டுல பெருசா சின்டெக்ஸ் டேங்க் வச்சிருப்போம். அவ்வளோ பெரிய சின்டெக்ஸ் டேங்க் மாதிரி இருக்கிற ஃபெர்மெண்டர்ல அதை பண்ணலாம். The commonly used bioreactor stirring type அப்படின்னா கலக்கி, அந்த பயோரியாக்டர் கலக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு கரண்டியை வச்சு அம்மா சாம்பார் கலக்கிற மாதிரி அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பேர் ஸ்டிர்ரிங் டைப் பயோரியாக்டர்னு பேர். கலக்கி உயிரி கலன் அல்லது உயிர் உலை கலன்னு வச்சுக்கலாம். இதுதான் பேஸ். இதை ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கோ. then we go to the next. Dear cuties, fermenter or bioreactor அப்படின்னு சொன்னேன். உயிர் உலை கலன் அல்லது நொதி கலன் என்று அழைப்பார்கள். Bioreactor is a vessel or a container. அது ஒரு பாத்திரம் என்று வைத்துக் கொள்வோம், ஒரு உபகரணம் என்று வைத்துக் கொள்வோம். And it can provide an optimum environment in which microorganisms or their enzymes interact with the substrate to produce the required product. Bioreactor is a vessel. அது ஒரு உபகரணமாகும். It can provide an optimum environment. ஒரு தகுந்த சூழலை தருகிறது. யாருக்கு தரா? For microorganisms, நுண்ணுயிரிகள், or their enzymes, அவர்கள் சுரக்கின்ற நொதிகள் என்ன பண்ணுவாவா? Interact with the substrate present in the instrument to produce the required product. இந்த நொதிகலன் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு உபகரணத்தில் காணப்படுகின்ற தளப்பொருட்களை பயன்படுத்தி கொண்டு நுண்ணுயிரிகளோ அல்லது அவை சுரக்கின்ற நொதிகளோ நமக்கு தேவையான பொருட்களை தருதல் என்று வைத்துக் கொள்ளலாம். சோ இது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல ஒரு சப்ஸ்ட்ரேட்டம் தளப்பொருள் இருக்கும். அந்த தளப்பொருள் மேல and it provide an environment, ஒரு தக்க சூழலை தரும். அதுல யார் இருப்பா? மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருப்பா. or they secrete enzymes, அவர்கள் நொதிகளை சுரப்பார்கள். they react with the substrate and give the desirable product. அந்த நொதிகளோ அல்லது நுண்ணுயிரிகளோ இந்த தளப்பொருளுடன் செயலாற்றி நமக்கு தேவையான பொருட்களை தருவார்கள். the desirable product. இதான் பேசிக். இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பெருசா படம்லாம் கொடுத்துருந்தா பார்த்துக்கோ. இருந்தாலும் சொல்லணும் என்னன்னு. மேல ஒரு மோட்டர் இருக்கும். அந்த மோட்டர் நம்ம ஆன் பண்ணிட்டோம்னா ட்ரர்னு சுத்திட்டே இருக்கும். அதுதான் உள்ள இருக்கிறது. பிரஷர் should be maintained. அழுத்தமானது குறிப்பிட்ட அளவில் இருக்க வேண்டும். அதுக்காக பிரஷர் காஜிங் இருக்கும். pH பர்டிகுலர் pH டிஷ்யூ கல்ச்சர் மாதிரி இதுக்கு pH 5.6 to 5.4 to 5.6 pH இருக்கணும். ஸோ pH மெஷர் பண்ணணும். டெம்பரேச்சர் 26 plus or minus 2 degrees Celsius. அந்த 26 plus or minus 2 degrees Celsius அது இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆக்சிஜன் நம்ம சப்ளை பண்ணிட்டே இருக்கணும். ஏரோபிக் ஆர்கானிசமா இருந்தால் இட் நீட் ஆக்சிஜன். anaerobic ஆர்கானிசமா இருந்தால் ஆக்சிஜன் அவசியம் இல்லை. ஆக்சிஜன் அதை நம்ம ஸ்டிர் பண்றதுக்காக இம்பெல்லர் வச்சிருப்பா. அதுக்கு பேரு சுழற்றின்னு பேர். என்னதான் சாம்பார் அம்மா வச்சுட்டாலும் அதை கலக்கி விட்டு ஊத்தினாதான் டேஸ்டா இருக்கும். மேல சாம்பாரை ஊத்தினோம்னா கீழே நம்ம காயெல்லாம் கிடைக்காது. அதனால கலக்கி விட்டு நம்ம சாம்பாரை ஊத்துற மாதிரி ஒரு கலக்கி இருக்கும். அல்லது சுழற்றி அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம கலக்க போறது சுத்திட்டே இருக்கும். டெம்பரேச்சர் ஜாஸ்தியான அதை கூல் பண்ணணும். அதுக்காக கூலிங் ஜாக்கெட் மாதிரி இன்னொரு கவர் இதுல போட்டுப்பா. அதுக்கப்புறம் ஸ்டீம் வேணும்னா நம்ம சப்ளை பண்ணணும். ஸோ நீராவியை செலுத்துவதற்காக ஒரு உபகரணம் காணப்படும். இதுல வேணுங்கிற சப்ஸ்ட்ரேட்டை போட்டுட்டு தளப்பொருளை போட்டுட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்சிபி வேணும்னு ஆசைப்படுற, சிங்கிள் செல் புரோட்டீன் வேணும்னு ஆசைப்படுற, தனி செல் புரதம் ஃப்ரம் ஈஸ்ட்ல இருந்து நிறைய நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறோம்னு வச்சுக்கோம். இதுல சுகர் மொலாசஸ் போட்டுடும். அதாவது சர்க்கரை ஆலை கழிவுகளை இட்டு விடுங்கள். அதுக்கப்புறம் இதுல நம்ம என்னத்தை தூக்கி போடுறது? பேக்கோஸ் ஈஸ்ட் மாதிரி ஈஸ்ட்டை தூக்கி போட்டுறது. அப்ப இங்க ஃபெர்மெண்டேஷன் ரியாக்ஷனும் நடக்கும், சோமபானமும் கிடைக்கும். அதை தவிர ஈஸ்ட் பயங்கரமா ப்ரொலிபரேட் ஆயிடும். ஈஸ்ட் ஆனது எண்ணிக்கையில் அதிகரித்திருக்கும். அதை எடுத்துட்டு கேப்சூலா நம்ம போட்டுப்போம். சிங்கிள் செல் புரோட்டீன், சைட்ல சோமா. ஓகேயா?
இது மாதிரி வேணுங்கிறத நம்மளால லார்ஜ் ஸ்கேல்ல ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அதிக அளவில் உருவாக்குவதற்கு உதவக்கூடிய ஒரு உபகரணம். இது என்சிஆர்டி புக்லயும் படம் கொடுத்துருப்பான், 2 படமா கொடுத்துருக்கான், ஸ்டேட் போர்ட்லயும் கொடுத்துருக்கான். இந்த டயக்ராம பார்த்துக்கோ, 1 minute நோட் பண்ணு, அப்புறம் அடுத்ததுக்கு போயிட்டு என்னென்னலாம் நம்மளுக்கு கிடைக்கிறதுங்கிறத பார்க்கலாம். டியர் குட்டீஸ், இப்ப நம்ம பார்க்கறது அந்த ஃபோமெண்டர் பயோரியாக்டர். அதுல 2 ப்ராசஸ் நடக்கும். ஃபர்ஸ்ட் ப்ராசஸ அப்ஸ்ட்ரீம் ப்ராசஸ்னு சொல்லுவோம், தமிழ்ல மேற்கால் பதப்படுத்துதல். செகண்ட் இஸ் தி டவுன்ஸ்ட்ரீம் ப்ராசஸ், கீழ்கால் பதப்படுத்துதல் சொல்லுவோம். இது என்ன அர்த்தம் அப்படின்னா, ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி, ப்ராசஸ் முடிஞ்ச அப்புறம். இந்த ஃபெர்மெண்டார்ல பயோரியாக்டர்ல நம்ம ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்பட்டோம்னா, அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி we do certain things. அந்த நிகழ்வு ஆரம்பிப்பதற்கு முன்னால் சிலவற்றை நாம் செய்ய வேண்டும். ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா அதை நம்ம என்ன பண்ண போறோம், பியூரிஃபிகேஷன் அது மாதிரி இருக்கிறது. அதெல்லாம் முன்னாடி அப்ஸ்ட்ரீம், செகண்ட் இஸ் டவுன் ஸ்ட்ரீம். அப்ஸ்ட்ரீம் மேற்கால் பதப்படுத்துதல், தமிழ்ல டவுன் ஸ்ட்ரீம் கீழ்கால் பதப்படுத்துதல். அப்படின்னா என்ன சார்? The process before starting of the fermenter. In the fermenter or bioreactor, fermenter. அப்ப ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த நொதி கலனை நாம் என்ன செய்ய வேண்டும்? ஸ்டெரிலைசேஷன் ஆஃப் த ஃபெர்மெண்டர். முதலில் அந்த நொதி கலனை, உயிர் உலை கலனை நுண்ணுயிர் நீக்கம் செய்ய வேண்டும். Sterilization is nothing but get rid of microbes. Bacteria, fungus போன்ற பூஞ்சைகள், பாக்டீரியா தொற்றிலிருந்து அதனை நாம் காத்தல். நீக்குதல், get rid of microorganisms like bacteria and fungi. அந்த நொதி கலன் அல்லது உயிர் கலனிலிருந்து நுண்ணுயிரிகளை நீக்குதல், அது ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் preparation and sterilization of culture medium. கல்ச்சர் மீடியம் வளர் ஊடகம் என்று கூறுவோம். அதை தயார் செய்ய வேண்டும், அதை ஸ்டெரிலைஸ் செய்ய வேண்டும், நுண்ணுயிர் நீக்கம் செய்ய வேண்டும். கல்ச்சர் மீடியம் means the medium which furnishes all the nutrients needed for the development of a cell. ஒரு செல்லின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துக்களையும் பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஊடகத்தினை நாம் வளர் ஊடகம் என அழைக்கிறோம். The medium which furnishes all the nutrients needed for the development of a cell is said to be the culture medium. And the culture medium தயார் பண்ணணும், ஸ்டெரிலைஸ் பண்ணணும். Then the growth of suitable inoculum. Inoculum means the cells to be grown in this technology. இந்த நொதிகலனில் எந்த உயிரினத்தை, எந்த செல்லை வளர்க்க போகிறோமோ அதற்கு உட்செலுத்தி என்ற பெயர். அதுதான் என்ன சொல்றது, இனாக்குலம் என்று அழைக்கப்படுகிறது. இப்ப பாக்டீரியா வளர்க்க போறேன்னா பாக்டீரியா ஆக்ட் ஆஸ் இனாக்குலம், உட்செலுத்தி. ஃபங்கஸ் வளர்க்க போறேன்னா ஃபங்கஸ் ஆக்ட் ஆஸ் இனாக்குலம். ஆல்கே வளர்க்க போறேன்னா ஆல்கே ஆக்ட் ஆஸ் இனாக்குலம். எதை வேணாலும் நம்ம வளர்க்கலாம். ஓகே, அது ஞாபகம். இது எல்லாமே ஃபெர்மெண்டேஷன் ஃபெர்மெண்டார்ல பயோரியாக்டரை நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் ரெடியா இருக்கும். இனாக்குலம் ரெடி, கல்ச்சர் மீடியம் ரெடி, கல்ச்சர் வெசல் ரெடி. கல்ச்சர் வெசல் இஸ் த பயோரியாக்டர். நீ உடனே சத்தியம் குத்திய குச்சியால அடி அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஸோ அவன் எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். திஸ் இஸ் கால்ட் அப்ஸ்ட்ரீம் ப்ராசஸ், மேற்கால் பதப்படுத்துதல் என்று அழைக்கப்படும். அப்புறம் இன்ஸ்ட்ருமெண்ட்ல போடுறோம், சூப்பரா அது க்ரோ ஆகுது. யூ கெட் த டிசரபிள் ப்ராடக்ட். உனக்கு தேவையான பொருளானது கிடைத்து விடுகிறது. அதுக்கப்புறம் என்ன போறோம் பாருங்க, ப்ராசஸ் ஆஃப்டர் த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ். அந்த நொதிகலனின் உட்புறத்தில் நிகழ்வுகள் நடைபெற்ற பிறகு, ஃபெர்மெண்டேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பண்ணக்கூடியதுக்கு பேரு கீழ்கால் பதப்படுத்துதல். ப்ராசஸ் ஆஃப்டர் த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ். இதுல என்னென்ன பண்ணணும்? பியூரிஃபிகேஷன் ஆஃப் த டிசரபிள் ப்ராடக்ட்ஸ் என்று நமக்கு கிடைத்த ஈற்று பொருளை, இறுதி பொருளை தூய்மைப்படுத்துதல் என்று வைத்துக் கொள்ளலாம். டிஸ்டிலேஷன் நம்மளுக்கே தெரியும், வாழை வடித்தல் என்று அழைப்பார்கள். காய்ச்சி ஆவியாகி அந்த இடத்துல டிராப்பா இறங்கிறது, டிஸ்டிலேட் பண்ணணும். சென்ட்ரிஃபியூஜிங், சில பேரை டிஸ்டிலேட் பண்ணுவோம். இப்போ ஆல்கஹால் தயாரிப்புனா டிஸ்டிலேஷன்.
சென்ட்ரிஃபியூஜ்னா உனக்கு தெரியும், அப்படியே சென்ட்ரிஃபியூஜ்ல சுத்துறப்ப அதுக்கு கீழே செடிமெண்டா கிடைக்கும். ஃபில்ட்ரேஷன் வடிகட்டுதல், சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் அதுல இருந்து கிடைத்த சால்வெண்ட்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறது. இது எல்லாம் ப்ராடக்ட் கிடைச்சதுக்கு அப்புறமா பண்ணக்கூடிய வேரியஸ் பியூரிஃபிகேஷன் மெத்தடாலஜி, தூய்மைப்படுத்தக்கூடிய முறைகள். டிஸ்டிலேட் பண்ணுவா, சென்ட்ரிஃபியூஜ் பண்ணுவா, வடிகட்டுவா, சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவா, எதை வேணாலும் பண்ணலாம் அதுல இருந்து. அதுதான் இங்க கொடுத்துருக்கோம். ஸோ முதல்ல இருக்கிறது அப்ஸ்ட்ரீம். ஃபெர்மெண்டேஷனை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி, நொதித்தல் ஆரம்பிப்பதற்கு முன்பாக, நொதித்தல் முடிந்த பின்பு இருக்கிறதுக்கு டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸ் பேரு. அது நடுவுல உனக்கு ப்ராடக்ட் கிடைக்கும். ஸோ இதோட யூசஸ் என்ன சார்? இது ஏன் சார் பண்ணணும்? மைக்ரோபியல் பயோமாஸ் ப்ரொடக்ஷன், நுண்ணுயிர் உயிர் திறன் உற்பத்தின்னு சொல்றோம். நிறைய லார்ஜ் ஸ்கேல்ல மைக்ரோப்ஸ் நம்மளால ப்ரொடியூஸ் பண்ண முடியும். பாக்டீரியாவை ப்ரொடியூஸ் பண்ண முடியும், ஈஸ்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியும், கிளாமிடோமோனாஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியும், குளோரெல்லா ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ பயோமாஸ் நிறைய ப்ரொடியூஸ் பண்ணலாம். தமிழ்ல உயிர் திறன் உற்பத்தின்னு பேர் பயோமாஸ் நிறைய. அது எக்ஸாம்பிளுக்கு SCP கொடுத்துருக்கேன், சிங்கிள் செல் புரோட்டீன். Dried cells of microorganisms are unicellular organisms used as protein type for human consumption or fodder for animals. We are calling it as SCP. தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு செல் உயிரினங்கள் உலர்த்தப்பட்டு புரத உணவாக மனிதர்களுக்கோ தீவனமாக கால்நடைகளுக்கோ பயன்படுத்தப்பட்டது என்றால் அதை நாம் தனி செல் புரதம் என நினைக்கிறோம். Dried cells of microbe used as protein diet for human consumption or fodder for animals, we are calling it as SCP. அது மாதிரி என்ன வேணாலும் ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம், பயோமாஸ். நெக்ஸ்ட் மைக்ரோபியல் மெட்டபலைட் ப்ரொடக்ஷன். மெட்டபலைட்ஸ் வளர்சிதை மாற்ற பொருட்கள் பேர். The chemical helps in the metabolic activities of the plants or animals. தாவர அல்லது விலங்குகளின் வளர்சிதை மாற்ற நிகழ்வுகளுக்கு உதவக்கூடிய வேதிப்பொருட்களை நாம் மெட்டபலைட்ஸ் அல்லது தமிழிலே வளர்சிதை மாற்ற பொருட்கள் என அழைக்கிறோம். பிரைமரி மெட்டபலைட்ஸ், முதலாம் நிலை மெட்டபலைட்ஸ் வளர்சிதை மாற்ற பொருட்கள் சொல்லுவோம். அது தாவரத்துக்கு நிறைய தேவைப்படும். எத்தனால், சிட்ரிக் ஆசிட், லாக்டிக் ஆசிட் ஞாபகம். செகண்டரி மெட்டபலைட்ஸ், இரண்டாம் நிலை வளர்சிதை மாற்ற பொருட்கள் தாவரத்துக்கு ரொம்ப யூஸ் இல்லை, பட் அடுத்தவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஆன்டிபயோட்டிக்ஸ், அதை ஞாபகம். பென்சிலின், ஸ்ட்ரெப்டோமைசின், ஓரியோமைசின், நியோமைசின், பேசிட்ராசின், சப்டலன். அது மாதிரி we are in a position to produce a large scale production of the primary and the secondary metabolites. முதலாம் நிலை மற்றும் இரண்டாம் நிலை வளர்சிதை மாற்ற பொருட்களை நம்மால் அதிகம் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இஸ் மைக்ரோபியல் என்சைம் ப்ரொடக்ஷன். நொதிகளின் நுண்ணுயிர் நொதிகள் அதிகமாக உருவாக்குதல், புரோட்டியேசஸ், லைபேசஸ், அது மாதிரி உனக்கு என்ன என்சைம் வேணுமோ நம்மளால லார்ஜ் ஸ்கேல்ல என்ன பண்ண முடியும்னா என்சைம்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ என்சைம் ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்ணலாம். அண்ட் பயோ கன்வர்ஷன், உயிர் சார் மாற்றம் என்று கூறுவார்கள். பயோ கன்வர்ஷன் ஆஃப் எத்தனால் இன்டு அசிட்டிக் ஆசிட், எத்தனாலிலிருந்து அசிட்டிக் ஆசிட் பெறுதல், ஒன்று மற்றொன்றாக மாறுதல். அதான் சொல்றப்ப பயோ கன்வர்ஷன் என்று கூறுவார்கள். தமிழிலே கூறுகின்ற சமயத்தில் உயிர் சார் மாற்றம், ஒன்னுலேருந்து இன்னும்னா மாறுது. அது மாதிரி மாற்றி நம்மளால நிறைய ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அப்ப மைக்ரோபியல் பயோமாஸ், நுண்ணுயிர் உயிர் திறன் திரட்சி நிறைய உருவாக்க முடியும். பிரைமரி அண்ட் செகண்டரி மெட்டபலைட் ப்ரொடக்ஷன், முதலாம் நிலை மற்றும் இரண்டாம் நிலை வளர்சிதை மாற்ற பொருட்களை அதிகமாக உருவாக்க முடியும். மைக்ரோபியல் என்சைம்ஸ், நுண்ணுயிரிகளிலிருந்து பெறப்படுகின்ற நொதிகளை அதிகமாக உருவாக்க முடியும். அண்ட் ஹெல்ப்ஸ் இன் பயோ கன்வர்ஷன், உயிர் சார் மாற்றம் செய்ய முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கொடுத்திருக்கிறது எத்தனால் இன்டு அசிட்டிக் ஆசிட், இது மாதிரி நிறைய பண்ணலாம். ஸோ லார்ஜ் ஸ்கேல் ப்ரொடக்ஷனுக்கு வேணுங்கிற ப்ராடக்டை புரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ற இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு தான் என்ன பேர், ஃபெர்மெண்டர் பயோ ரியாக்டர் என்பதை ஞாபகத்தில் கொள். தேங்க்ஸ் a lot for hearing.